வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இப்பொழுது நாம் படித்த அட்வர்பினுடைய ரூல்ஸ் பற்றி பார்ப்போம். இது கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது, ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அட்வர்பை பற்றி அது எப்படி வருது, ஒரு சென்டென்ஸில் எது எது எப்படி எழுதணுங்கிறது மட்டும்தான். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த அட்வர்ப் ஆஃப் மேனர்னு சொல்கிறோம்னா, ஹவு எப்படி என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியவை, எப்படி என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய அட்வர்ப். இந்த பாருங்க, வெல் நன்றாக, ஃபாஸ்ட் வேகமாக, கிளியர்லி தெளிவாக, இப்படி வரக்கூடிய அட்வர்ப்லாம் எங்கே வரும்னா ஒரு சென்டென்ஸில் இவன் பாருங்க, ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். அவன் இந்த அட்வர்ப் ஆஃப் மேனர்ங்கிறது வந்து after the verb or after the object. ஒரு சென்டென்ஸ்ல வெர்பு இருக்கும், சரியா, ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்படி இருந்தா after the verb or after the object, அதுதான் ரூல். இப்படி வரும்போது என்ன பாருங்க, he speaks English எப்படி பேசலாம்? He speaks English, subject, verb, object. ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வரும். இப்போ he reads இருக்குது, he reads, அதோட சென்டென்ஸ் முடியுது, ஃபுல் வாக்கியம். அதுக்கு பிறகு அவன் ரீட்ஸ் எதுங்கிற ஆப்ஜெக்ட் இல்லை இதில், ஆனால் அதனால இது என்ன வருது, வெர்புக்கு அடுத்தபடியாக வரும். இதுதான் முக்கியம். இது அப்போ அட்வர்ப் ஆஃப் மேனர், ஹவ் எப்படி என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வார்த்தைகள் பொதுவாகவே வெர்புக்கு வினைச்சொல்லுக்கு பின்பாக வரும், அல்லது ஆப்ஜெக்ட் இருந்தால் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வரும். இந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்கு, ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். ஆப்ஜெக்ட்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சென்டென்ஸை பேசி பண்ணலாமா? பேசி பண்ணும்போது என்ன வரும்? இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை ஹிம் வருமா? அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வரும், அதே மாதிரி வெர்புக்கும் பின்னாடி வரும். இது ஒரு ரூல். ரெண்டாவது ரூல், த அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அண்ட் டைம் இருக்கு இல்லையா, இதுவும் இதே மாதிரி தான். ஆஃப்டர் த வெர்ப் ஆர் ஆஃப்டர் த ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க, he will come here. இது என்ன? அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். he will come here வெர்புக்கு பின்னாடி வந்திருக்கா. அதே மாதிரி டைம், I met him, ஆப்ஜெக்ட் him, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்திருக்கு, yesterday. அப்போ பொதுவாகவே அட்வர்ப் ஆஃப் மேனர் இந்த ஹவுன்ன வார்த்தைக்கு பதிலளிக்கக்கூடிய அட்வர்புகளும் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அண்ட் டைம் இவைகள் வரும்போது வெர்புக்கு அடுத்தபடியாகவோ அல்லது ஆப்ஜெக்ட் இருந்தால் ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தபடியாகவோ வரும். இதான். அதே மாதிரி ஒரு நம்ம படிச்சிருக்கோம் சப்ஜெக்ட், அந்த சென்டென்ஸ் எப்படியெல்லாம் வரணும். SVMPTR, SVMPTR, இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம், இல்லை ஏதாவது ரெண்டு இருக்கலாம், இல்லை மூணுமே இருக்கலாம். அப்படி மூணுமே வரும்போது அது எப்படி எழுதணும்? வரிசையாக தான் எழுதணும். எப்படி வரிசையா? மேனர், பிளேஸ், டைம். மேனர், பிளேஸ், டைம். எப்படி, எங்கே, எப்போது. தமிழில் பார்த்தா எப்படி, எங்கே, எப்போது வரிசையா வரும். பாருங்க இந்த சென்டென்ஸ் பாருங்க, he spoke earnestly at the meeting last night. எப்படி பேசினா? earnestly. எங்க? at the meeting. எப்போ? last night. வருதா? manner, place, time. அதே மாதிரி பாருங்க, she danced well. எப்படி நாட்டியம் ஆடினாள்? நன்றாக நாட்டியம் ஆடினாள். வெல் எங்கே? ஆன் த ஸ்டேஜ்.
எப்போ எஸ்டர்டே. சரியா? இது வரும். இனி இது ஒரு முக்கியமான விஷயம். த டைம் அண்ட் டூரேஷன் ஆஃப் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொதுவாக இது பிகினிங்ல வரும், இல்லை எண்டு வரும். இவன் பாருங்க, இந்த சென்டென்ஸ் பாருங்க. எவரி ஈவினிங் வி கோ ஃபார் எ வாக். ஒவ்வொரு ஈவினிங்லையும் நாங்கள் ஒரு நடை போகிறோம், ஒரு நடை போகிறோம். இதை மாற்றி எழுதலாம். வி கோ ஃபார் எ வாக் எவரி ஈவினிங். இங்கே வரலாம். இதை ரவுண்ட் பண்ணி இங்கேயும் போடலாம். இனி சில இடங்களில் சில பேராகிராஃப் சில இதில் எஸ்ஏஎஸ்ல எழுதும்போது இந்த மாதிரி டைமை முதல்ல விட்டு எழுதுவாங்க. டைம் முதல்ல விட்டு எழுதும்போது ஒரு கமா போட்டுப்பாங்க. அப்போ அந்த சென்டென்ஸ் இதுவாகும். இப்போ இந்த பாருங்க, இந்த இயர் 1972 திஸ் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. அதே மாதிரி சில பேப்பரில் தான் வரும்போது படிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், அந்த டைமை இடையில நுழைச்சிருப்பாங்க. இப்போ த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆன் வெனஸ்டே செட் தட். பிரைம் மினிஸ்டர் புதன்கிழமை என்று சொன்னார். அப்படி வரும். அதனால இதையும் பார்த்துக்கிடுங்க. முதல்ல வரும், கடைசியாக வரும். அதே மாதிரி முதல்ல வரும்போது கமா இருக்கும். சரியா? இல்லை இது அதே மாதிரி இன்னொரு ரூல் என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இல்லை இந்த டைம் நான் சொல்லியிருக்கேங்க, டைம் இடையிலும் வரும். இப்போ த பிரைம் மினிஸ்டர் த பிஎம் on Wednesday said that. இப்படி வரும்போது இதில் கமா வராது, நேரடியாகும். இதுவும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இதே ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு இங்க பாருங்க, ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா ஹவு ஆஃபன், அதாவது எவ்வளவு அடிக்கடி இப்படி சொல்லக்கூடிய அட்வர்ப். ஆல்வேஸ், நெவர், எவர். ஆல்வேஸ்னா எப்பொழுதும், நெவர் ஒருபோதும், எவர் எப்பொழுதாவது, ஆஃபன் அடிக்கடி, ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய, ஆல்ரெடி ஏற்கனவே, ரேர்லி அநேகமாக, ஜஸ்ட் இப்பதான், அந்த மாதிரி சொல்றோம். இது மட்டும் இல்லை, இது போக நிறைய இருக்குது. ஃப்ரீக்வன்சி, அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிங்கிறது நிறைய வரும். யூஸ்வலி, நார்மலி, ஜெனரலி அந்த மாதிரி தான் வரும். அப்படி வரும்போது ரூல் என்னன்னா, between the subject and verb. அப்போ adverb of frequency comes between the subject and the verb. இப்போ பாருங்க, இது இப்போ my wife never cooks. My wife never cooks. இது subject, இது verb, center verb. அதே மாதிரி she always speaks. எப்ப பார்த்தாலும் பேசுவார். அப்ப அவள் எப்பொழுதும் பேசுகிறாள். சப்ஜெக்ட் she, verb speaks. நடுவில் comes between the verb and the subject. சரியா? அதே மாதிரி she always speaks the truth. இதை இன்னொரு சென்டென்ஸ் இதே மாதிரி எடுங்க. I never drink tea. நான் டீ குடிப்பதில்லை, ஒருபோதும் டீ குடிப்பதில்லை. என்ன வரும்? ஐ நெவர் ட்ரிங்க் டீ. அதே மாதிரி பாருங்க, எங்க பாருங்க, வி ஆஃபன் கோ தேர். நாங்கள் அடிக்கடி அங்கு போகிறோம். அப்ப அந்த அடிக்கடிங்கிற வார்த்தை வரும்போது அது சப்ஜெக்டுக்கும் வெர்புக்கும் இடையில வரணும். இனி இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வெர்பு இதுலலாம் சிங்குலரா, சிங்கிள் வேர்டா தானே இருக்குது. குக்ஸ், ஸ்பீக்ஸ், கோ சிங்கிள் வேர்டு தானே. சப்போஸ் இது ரெண்டு வேர்டா இருந்தா, he has gone out
எப்போ போனான்? இப்போதான் போனான். He has just gone out. சரியா? He has just gone out. அப்ப இது சென்டர்ல வருது. வெர்பு ரெண்டு வேர்டா இருந்தா, அதாவது ஒரு மெயின் வெர்பும் ஒரு ஆக்சிலரி வெர்பும் இருந்தால் அது ரெண்டுக்கு இடையில வரும் இந்த அட்வர்ப். இங்க பாருங்க, ஷால் ஃபர்கெட்ங்கிறா. அப்ப ஐ ஷால் நெவர் forget him. I shall never forget his help. I shall never forget you. சரி, அதே மாதிரி பாருங்க அடுத்த ரூல். இப்போ ஒரு வேர்டா இருந்தா சப்ஜெக்டுக்கும் வெர்புக்கும் இடையில, சப்போஸ் ரெண்டு வேர்டு சப்ஜெக்ட் ஒரு ஆக்சிலரி ஒரு மெயின் இருந்தா அதுக்கு இடையில எது சப்ஜெக்ட் ஒரு ஆக்சிலரி இன்னொரு ஆக்சிலரி இனி மெயின் அப்படி வரும் இல்லையா? மூணு வேர்டு வரும்படி அப்படி வந்தா ரெண்டு ஆக்சிலரி கிடையாது. முன்னாடி நம்ம நெகட்டிவ் படிச்சிருக்கோம் இல்லையா? நாட் எப்படி வரும் அதே மாதிரி. அப்ப இதுல என்ன வரும்? He will always be thinking about him. அவன் எப்பொழுதும் அவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுதும் அவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பான். He will always be thinking about him. ஆக இதுதான் ரூல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இதை படிச்சிருக்கேன். சரியா? இனி அடுத்த ரூல். பொதுவாக பி வெர்பு இருக்கு இல்லையா? பி வெர்பில் உள்ள வார்த்தைகள் ஆம், இஸ், வாஸ், ஆர், ஒய் அந்த மாதிரி வரும்போது பொதுவாகவே இந்த வெர்புக்கு பின்னாடி தான் வரும். ஆஃப்டர் த வெர்ப். பி வெர்புன்னு வரும்போதே ஆஃப்டர் த. சி இஸ் நெவர் லேட். வெர்புக்கு பின்னாடி வரும். சரியா? He is always correct. அவன் எப்பொழுதும் சரி. எப்படி சொல்றோமா? அப்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த ரூல்ஸ் எவ்வளோ ஓரளவு தெளிவாக படிச்சுக்கிடுங்க. அதை எழுதி பார்க்கும்போது ஒரே சென்டென்ஸுக்கு ஒரு மாடலில் இருந்துன்னா நீங்களும் தயவு செய்து இப்போ என்ன இல்லையா, மை ஒய்ஃப் நெவர் குக்ஸ். அப்போ அதே மாதிரி மை ஃப்ரெண்ட் நெவர் கம்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருபோதும் வருவதில்லை. அதே மாதிரி ஏதாவது நம்ம வாக்கியம் அமைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணணும். வாக்கியங்கள் அமைச்சு பார்க்கணும். அதே மாதிரி கடைசியில் இங்கே பாருங்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஈவன் இந்த வார்த்தை இருக்கு இல்லையா? ஈவன்னா என்னது? கூட. அதாவது ஈவன் எ சைல்டுன்னா இது தமிழ் எக்ஸாக்ட் மீனிங் கூட. ஈவன் இந்த வார்த்தை வந்து எந்த சப்ஜெக்டோட வந்தா சப்ஜெக்டோட மீனிங் கொடுக்கும், வெர்போட வந்தா வெர்போட மீனிங் கொடுக்கும், இல்லை ஆப்ஜெக்டோடையோ, அதாவது அதுக்கு மேனர் ஆஃப் பிளேஸ் டைம் எதுக்கு பின்னாடி வருதோ அது கூட மீனிங் கொடுக்கும். இப்போ அங்க எங்க வந்துருக்கு பாருங்க, சைல்டு. சைல்டு கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அது சப்ஜெக்ட் சைல்டு தானே. அதுக்கு முன்னாடி இது வரும் ஈவன். அப்போ ஈவன் எ சைல்டு கேன் அண்டர்ஸ்டாண்ட்னா ஒரு குழந்தை கூட இதை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இது ரெண்டாவது பாருங்க, எங்க ஒரு ஸ்கிராட்ச்ங்கிற வார்த்தைக்கு முன்பு வரும். ஹி எஸ்கேப்டு வித்தவுட் ஈவன் எ ஸ்கிராட்ச். ஒரு உரசு கூட இல்லாமல் ஹி எஸ்கேப், அவன் தப்பினான். அதே மாதிரி இங்க பாருங்க, he will even kill his brother. கில்லோட வருதா? அவன் he will even kill his brother. அவனுடைய சகோதரனை அவன் கொல்ல கூட செய்வான். இப்போ வருதா? சப்ஜெக்ட் கூட எப்படி வருது, வெர்பு கூட எப்படி வருதுன்னு தெரியுதா? இதே மாதிரி தான் இந்த ஒன்லிங்கிற வேர்டு. ஒன்லி இது பாருங்க, ஒன்லி ஐ. அவன் ஒன்லி ஐ நான் எனக்கு மட்டும் தெரியும். ஒன்லி ஐ நோ இட், எனக்கு மட்டும்
தெரியும். அதே மாதிரி ஐ ஒன்லி ப்ரெட்டண்டட், அந்த ஒன்லி ப்ரெட்டண்டட் இந்த மீனிங்கை பாருங்க. நான் சும்மா நடிக்க தான் செய்யணும், நடிக்கத்தான். அப்போ ஐ ஒன்லி ப்ரெட்டண்டட். அதே மாதிரி ஐ saw him only yesterday, நேற்று தான் அவனை பார்த்தேன். ஒன்லின்னா அந்த தான் மட்டும் இந்த வார்த்தைகளுக்கு மீனிங்கோட வரும். சரியா? இது அவனும் கொஞ்சம் படிச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்களும் கொஞ்சம் எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஈஸியாக எழுதி எழுதி பார்க்கும்போது தான் வரும். சரியா? இது பாருங்க, இந்த ரூல்ஸ் அவ்வளோதான் அண்டர் ரூல்ஸு. பட் இது போக 1-2 ரூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கும் பாருங்க, he is rich enough, he is rich enough. அந்த எனஃப்ங்கிற வார்த்தை அந்த அதுக்கு முன்னாடி தான் வரும். அதனால அதை நான் பிடிஎஃப்ல விட்டுருக்கேன். he is rich enough to buy a car, my son is old enough to go to school. இந்த மாதிரி வரக்கூடிய அந்த எனஃப் பற்றி வர சென்டென்சஸ் அதையும் கொஞ்சம் படித்து பாருங்க. பிடிஎஃப்ல அழகாக கொடுத்துருக்கேன். சரியா?